fun and we're all here to have fun. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இல்ல உங்க காலேஜ்லயே வந்து உங்களுக்கே வணக்கம் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாத்தையும் நான் சொல்லணும். கல்லூரி கலாட்டாவில் உங்க ரெனிசன்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சரி, வெறுமனே உங்கள் காலேஜ் டெலிகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 2-3 பேரை கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. அதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல 2 பசங்க 2 பொண்ணுங்க வாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் கூப்பிடுவேன். இப்போதைக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க வாங்க. மொத்தமாக வந்தால் நான் மாட்டிக்குவேன்ல, அதனால் தனித்தனியாக கூப்பிடணும். வாங்க 2 பசங்க. எங்க 2 பேர் வாங்க வாங்க. 1 2 அப்படியே வாங்க, மேடைக்கு வாங்க. இந்த சைடு இருந்து யார் வர்றது? 2 பேர். ஒருத்தங்க தான். ஓ, இப்படிலாம் வர ஒரு டெக்னிக் இருக்கும். எழுந்துச்சு அப்படியே வந்து 4வது சேர்ல உட்காந்துட்டீங்க. நீங்களும் 4வது சேர்ல தான் உட்கார போறீங்களா? ஓ, நீங்க செல்போன் கொடுக்க போறீங்களா? பிட்டு வாங்க அண்ணா. வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். இருங்க, அவங்களும் வந்துட்டோம். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. செல்வராஜா ஃப்ரம் ஃபைனல் பி மெக்கானிக்கல் இன் திஸ் காலேஜ். ஃபைனல் பி மெக்கானிக்கல், ஓகே. நீங்க? பி ராஜேந்திரன் ஃப்ரம் ஃபைனல் பி மெட்டலர்ஜி, சேம் காலேஜ். ஃபைனல் பி மெட்டலர்ஜி. எங்க தாய்க்குள்ள வந்துட்டாங்க. வாங்க, ப்ளீஸ் கம். இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா தெரியல. பசங்க பேர் சொன்ன பிறகு தான் கத்துறீங்க. இவங்க என்ட்ரி கொடுத்தாலே உங்களுக்கு சவுண்டா? உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ருதி, ஃபைனல் இயர் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ். ஸ்ருதி, ஓகே. சரஸ்வதி, ஃபைனல் இயர் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ். சரஸ்வதி. சரி, உங்க 2 பேர் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போ? ஓகே. இப்போ இவங்களை என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல இவங்களை உங்க ஜாம் மாதிரியே எங்ககிட்டயும் 1 minute நான் ஸ்டாப் இருக்கு. 1 நிமிஷம் நான் ஸ்டாப். எப்படி பேசணும்னா 2 வார்த்தை தான் கொடுப்போம். அந்த 2 வார்த்தையை வச்சு நீங்க 1 நிமிஷம் நான் ஸ்டாப் பேசணும். ட்ரை பண்றீங்களா? எது? ஐ வில் டு மை பெஸ்ட். யூ வில் டூ யுவர் பெஸ்ட். சரி, ஓகே. நீங்க இங்கிலீஷ்லயே பேசினால உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை கொடுக்குறேன். என்ன வார்த்தை அப்படின்னா லெஃப்ட் ரைட். ஓகேவா? லெஃப்ட் ரைட், இந்த 2 வார்த்தையை வச்சு நீங்க 1 நிமிஷம் நான் ஸ்டாப். அதுவும் இந்த வார்த்தை தொடர்ந்து உங்க சென்டென்ஸ்ல வந்துகிட்டே இருக்கணும். அது நான் லெஃப்ட்ல போகும்போது நீங்க ரைட்ல போனா, நான் ரைட்ல போகும்போது லெஃப்ட்ல வருவேன். லெஃப்ட் ரைட்டும் சேர்ந்து வராது. லெஃப்ட் தனியா ரைட் தனியா, இப்படி 1 நிமிஷம் நீங்க பேசணும். அண்ணா லெஃப்ட் பேச விடலாமா? வாங்க, இங்கே வாங்க. எங்க இவர் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஆமா, சென்டென்ஸ். இப்போ நான் பேசினது சென்டென்ஸ் தான். என்னைக்குமே வந்து சம்மந்தமே இருக்கக்கூடாது, அர்த்தமும் இருக்கக்கூடாது. அப்போதான் நம்ம காலேஜ் பசங்க. என்னைக்காவது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்னா ரொம்ப தப்பு. ஓகேவா? ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட்ல இருக்கிறவங்க யாரு? நம்ம பாய்ஸ். ரைட்ல இருக்கிறது யாரு? நம்ம கேர்ள்ஸ். லெஃப்ட்ல தான் சூப்பரா உற்சாகமா இருக்கிறீங்க. ரைட் ஆல்சோ தே கிவ் எ கிளாப்ஸ். எப்பயுமே லெஃப்ட் போகும்போது லெஃப்ட்ல பாருங்க, ரைட்டை பாருங்க, லெஃப்ட் பாருங்க, அப்புறமேல கிராஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. எப்பயுமே லெஃப்ட்ல சிக்னல் எப்பயும் வைக்க மாட்டாங்க, ரைட்ல தான் சிக்னல் வைப்பாங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க ரைட்டை தான் பார்ப்பீங்க. ரைட்ல தான் எல்லா சிக்னல்ஸ் இருக்கும். சிக்னல்ஸை பார்த்து கரெக்டாக பாங்க. அதே உங்களுக்கு ரோட் சேஃப்டி. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவீங்க, சில ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாங்க ஹிட்லர், இன்னும் கிளின்டன் எல்லாருமே பெரிய ஆளாக இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரைட்ல யூஸ் பண்றவங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட் யூஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராப்ளம் ஆவீங்க. லெஃப்ட்ல யூஸ் பண்றீங்க, அதோட ப்ராப்ளம் ஆவீங்க. எப்பயுமே லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ச் பாஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்சிசில கூட லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடடா, பின்னிட்டீங்க நீங்க. சரி, ஓகே. ஓ போடலாமா? ரைட். அடுத்தது வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி? ஓகே, நீங்க ரெடியா? நீங்க பண்றீங்களா? இவங்களே வா. சரி, ஓகே. உங்களுக்கு சரி தமிழ்ல கொடுக்கட்டுமா? தமிழ்ல பேசுறீங்களா நீங்க? தமிழ்ல பேசணும். ஓகேவா? என்ன வார்த்தை கொடுக்கலாம்? சரி, உள்ள வெளியே. ஓகேவா? சரியா? ப்ரிப்பரேஷன் வேணுமா? அப்படியே அடிக்கிறீங்களா? அப்படியே வா. வாங்க.
ஸ்ருதி தானே? ஓகே. உள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து கிளாஸ்க்குள்ள யாருமே உள்ள போக விரும்ப மாட்டாங்க. ஏன் கிளாஸ்க்குள்ள போக விரும்ப மாட்டாங்க? ஏன்னா கிளாஸ்க்குள்ள இருந்தா கிளாஸுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க? ஏன்னா நம்மலாம் கிளாஸ் உட்காந்து கவனிப்போம், அவங்க எல்லாம் கிளாஸ்க்கு வெளியே நின்று சுத்திட்டு இருப்பாங்க. கிளாஸுக்குள்ள உட்காரும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? செல்போன்ல மெசேஜ் அனுப்புவோம், பக்கத்துல யார் உட்காராங்களோ அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்போம், வெளியே யார் போறாங்களோ அவங்கள சைட் அடிப்போம். வெளியே உட்காரவங்க ஏன் சைட் அடிப்போம்? ஏன்னா உள்ள இருக்கிறவங்க யாரும் நல்லா இல்லாததுனால வெளியே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சைட் அடிப்போம். வெளியே இருக்கிற பசங்களும் உள்ள இருக்கிற பொண்ணுங்களும் எப்போ பார்த்தாலும் சைட் அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் கிளாஸுக்குள்ளே பார்க்கறதுக்கும் யாருமே இல்லை, அதனால வெளியே பார்ப்பாங்க. இதே மாதிரி பசங்களும் எப்போ பார்த்தாலும் உள்ள பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா கிளாஸுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சூப்பரா இருக்காங்க. வெளியே போகும்போது நம்ம எப்பவுமே உள்ள யாரையும் பார்க்கறது இல்லை. வெளியே போகும்போது நம்ம எப்பவுமே வெளியே இருக்கிற பசங்களை பார்க்கறத விரும்ப மாட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் போர் அடிக்கும். போதும் 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 போதும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ருதி கேட்டு பேசுற மாதிரி அப்படியே அவங்க பேசுறதே அவங்க கேட்கணுமா? கொடுங்க அந்த அந்த பரிசை கொடுங்க உங்க 2 பேருக்கும். பாருங்க, பரிசு கொடுக்கும்போது கை தட்டணும், நம்மளாம் தமிழர்கள். தேங்க்யூ. இன்னும் உங்க கை உதறது நிக்கல, இப்படிதான் வாங்குறாங்க பரிசுயே. அப்பனா எவ்வளவு டென்ஷனா பேசியிருப்பாங்க. சார் நீங்க அமைதியா பேசியிருக்கீங்க. சரி இருங்க. இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க. இப்போ நீங்க என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு டாபிக் தரேன், அதுக்கு நீங்க ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பேசணும், உங்க ஜாம் மாதிரி. ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? சரி, அட்டெண்டன்ஸ். கரெக்டா? அட்டெண்டன்ஸ்க்கு ஃபாரும் பேசணும், அகெயின்ஸ்டும் பேசணும். ஏன் நமக்கு அட்டெண்டன்ஸ் தேவை? ஏன்னா அப்போதான் எக்ஸாம் எழுத முடியும். அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமா, கரெக்ட் பண்ணா எக்ஸாம் எழுதலாம் இல்லையா? ஸோ ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் 2 முக்கியமான வார்த்தைகளை வச்சு நீங்க பேசணும். ஓகேவா? அட்டெண்டன்ஸ் அதான் உங்க டாபிக். 1 நிமிஷம் வாங்க. இவங்க எப்படிங்க கிளாஸுக்கு ரெகுலராக போகிறாங்களா? இங்கே கேட்டால் தான் தெரியும். அங்கே உங்களுக்கு இங்கே ஃபேன்ஸ் ஜாஸ்தியா, அங்கே ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? இங்கே தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? இங்கேயும் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? ஓஹோ, சரி, ஓகே. அட்டெண்டன்ஸ் அது இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கும் மேலே கிளாஸ் ஒழுங்காக லிசன் பண்ண முடியும். அட்டெண்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா எல்லா ஸ்டாஃப்ஸும் கேட்குறதே கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணுறியான்றதான். அதனால் அட்டெண்டன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால் எனக்கு தெரியும் இங்கே பிஎஸ்டி டெக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்கும்னு. நெக்ஸ்ட் அகெயின்ஸ்ட் அட்டெண்டன்ஸ்க்குன்னா எல்லாம் ஜாலியாக கட்டடிச்சுட்டு போக முடிகிற ஒரே ஏஜ் இதுதான். அதனால் அட்டெண்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ பார்த்துக்கவே கூடாது. அப்புறம் எல்லாம் ஜாலியாக கட்டடிச்சுட்டு படத்துக்கு போகலாம், கட்டடிச்சிட்டிங்க கடைகள்லாம் நிற்கலாம். ஓகே, அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஏன்னா ஜென்ரலாக வெளியே போய் எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியுமோ இல்லையோ, எனக்கு 100% அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அகெயின்ஸ்ட் என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு 75% அட்டெண்டன்ஸ் இருந்தால் போதும். அதனால் அது மெயின்டைன் பண்ணால் பார்த்தாதா? ஃபார் அட்டெண்டன்ஸ் என்ன என்ன பேசுறீங்க நீங்க? ஃபார் பேசுங்க. அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியும். அப்போ தான் பொண்ணு படிக்காமல் கூட டெஸ்ட் எழுத முடியும். அகெயின்ஸ்ட் கட்டடிச்சாதான் ஜாலியாக ஊர் சுத்த போக முடியும். அதனால கட் அடிங்க எல்லாரும். அட்டெண்டன்ஸ் முக்கியமே கிடையாது. ஏய் என்ன பேசுற? இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கிடைக்காது இல்ல? இல்ல, எனக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கா? இருக்கு இருக்கு. சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க. உங்க முயற்சிக்காக இந்த கேசட்டை கொடுங்க. இந்த ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க வாங்கண்ணா. இப்போ நீங்க வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பேசணும். ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ஓகேவா? உங்களுக்கு 1 நிமிஷம். அதாவது நான் ஒரு டாபிக் தரேன், அதுக்கு வந்து ஆதரவாகவும் எதிராகவும் பேச வேண்டும். ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக். உங்க இந்த பிட் அடிப்பீங்களா நீங்க? அடிப்பீங்களா? எவ்வளோ தைரியமா எல்லாமே சொல்றீங்களே. சரி, உண்மையை சொல்றது என்ன பயக்கணும்? உண்மையை சொல்றதுக்கு என்ன பயம் இல்லை? அதுக்கே வாங்க வாங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ பிட் அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னா, முதல்ல ஃபார்ல ஆரம்பிங்க.
ஓகேவா? அதை ஆதரவா ஆரம்பிங்க. ஓகே. ஃப்ளையிங் ஸ்குவாட், ஃப்ளையிங் ஸ்குவாட் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் பேசணும். ஓகேவா? ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு ஆதரவா பேசணும். நான் எதிராக பேச சொல்லும்போது எதிராக பேசணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆதரவா பேசுங்க. வாங்க. குட் மார்னிங் ஆடியன்ஸ். பிட் ஆதரவுன்னு பார்த்தா இருங்க, பிட் இல்லை, உங்களுக்கு பறக்கும் படைன்னு ஒன்று வரும் தெரியுமா? ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒன்று, அதை பற்றி தான் பேசணும். பறக்கும் படை பிடிப்பாங்க வந்து நீங்கள். சரி, பிட்டுக்கே பேசுங்க போனா போகுது. அப்போ தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா எடுத்தோடனே பிட்டு நீங்கள் ஆரம்பிச்சதுனால பிட்லேயே பேசலாம். ஓகே, பிட்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேச வேண்டும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பேசுங்க. பிட் ஆதரவுன்னு பார்த்தா படிக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிட் அடிப்பாங்க. அவங்க எதுக்காக பிட் அடிக்கிறாங்கன்னா பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் பிட் அடிக்கிறாங்க. அது இல்லாமல் பிட் அடித்தா இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிட் அடிக்கிறாங்கன்னா மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. எதிரா பேசுங்க. பிட் அடிக்கிறதுனால வந்து நம்மளோட இது திறமையெல்லாம் தெரியாமல் போயிடுது. நம்ம படிக்க முயற்சி பண்ணுறதில்ல. ஸோ இப்படியும் பிட் அடித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். ஸோ பிட் அடிக்கக்கூடாதுங்க. ஆதரவா பேசுங்க. ஆதரவா. அப்புறம் பிட் அடிச்சு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிற ஒரு எய்மில் வந்து பிட் அடிக்கிறோம். பட் ஆனால் அது வந்து சான்ஸ் கம்மி தான். அதே சமயத்தில் 1 வேர்ட் 2 வேர்ட் பிட் அடித்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 வேர்ட் மோஸ்ட்டாக பிட் அடி. எதிராக பேசுங்க. எதிராக பேசுன்னு சொன்னால் பிட்டு சப்போஸ் மாஸ்டர் பார்த்துட்டாருன்னா அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவார். ஸோ இதனால ஹெச்ஓடிக்கு போயிடும். ஆதரவு. ஸோ பிட் அடித்தா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோதானா? ட்ரை பண்ணலாமே. சரி, இன்னொரு சொல்லுங்க. பிட்டுக்கு ஆதரவா சொல்லுங்க. பிட்டு அடிக்கலாம். கடைசி வரைக்கும் ஆதரவே இல்லையா? இருந்தாலும் சரி, இந்தாங்க. நன்றி. முதல்ல கலந்துகிட்ட இவங்க 4 பேருக்கும் உங்கள் கரகோஷங்களை வழங்கி ரொம்ப நன்றி. அடுத்த 4 பேர் யார் வரீங்க? வாங்க, அடுத்த 4 பேர் நீங்க போகலாம்.